ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே குருபவனபுரேஷாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் மகாத்மியம் 6வது அத்தியாயம். சப்தாக 7 நாட்கள் வேள்வியின் விதிமுறைகள். சனகாதி முனிவர்கள் கூறுகிறார்கள், நாரதரே, இப்போது ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களில் கேட்பது என்கிற சப்தாக சிரவணத்தின் விதிமுறைகளை கூறுகிறோம். பொதுவாக மக்களின் ஒத்துழைப்பும் சிறிது செல்வமும் இதற்கு தேவை. முதலில் ஒரு ஜோதிடனை அழைத்து வந்து சப்தாக சிரவணத்திற்கான நல்ல முகூர்த்தத்தை நிச்சயிக்க வேண்டும். ஒரு விவாகத்தை நடத்துவதற்கான செல்வம் இதற்கும் தேவையானதால் அதையும் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். கதை தொடங்க ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தட்சிணாயனம் ஆகிய 6 மாதங்களும் மிகச் சிறந்தவை. கேட்பவர்கள் முக்தி பேறு பெற இந்த 6 மாதங்களும் சிறந்தன. இந்த மாதங்களிலும் பத்ரை, வியதிபாதம் முதலிய நலம் பயக்காத யோகங்களை தள்ள வேண்டும். மேலும் இதில் ஈடுபாடு உடையவர்களையே உதவிக்கு வைத்து கொள்ள வேண்டும். இன்று முதல் இந்த இடத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாக மகா யஜ்யம் நடக்கப் போகிறது. அதனை கேட்டு நலம் பெற நீங்கள் எல்லோரும் தங்கள் உற்றார் உறவினர்களுடன் கட்டாயம் வந்திரள வேண்டும் என்று பக்கத்து கிராமங்கள், நகரங்கள் ஆகிய எல்லா இடங்களிலும் பறைசாற்ற வேண்டும். பொதுவாக பெண்கள், வேளாளர்கள் ஆகியவர்கள் ஸ்ரீமத் பாகவதம் முதலிய பகவானோட கதைகள், பஜனை ஆகியவற்றிலிருந்து ஒதுங்கியே இருப்பார்கள். அவர்களும் இதில் வந்து கலந்து கொள்ளுமாறு அறிவித்தல் வேண்டும். பற்பல தேசங்களிலும் இருக்கும் இறையடியார்கள் மற்றும் பஜனை செய்யும் பாகவதர்கள் ஆகியவர்களுக்கும் ஓலை எழுதி தெரியப்படுத்த வேண்டும். அக்கடிதம் கீழ்கண்டவாறு எழுதப்பட வேண்டும். பெரியோர்களே, இங்கு 7 நாட்கள் பெறக்கரிய பெரும் பேறு நமக்காக காத்திருக்கிறது. சான்றோர்களும் ஆன்றோர்களும் இங்கு வந்து கூட போகிறார்கள். இது கிடைத்தற்கரிதான பெரும் வாய்ப்பு. தேனின் சுவை கொண்ட ஸ்ரீமத் பாகவத கதைகளை கூறப்போகிறார்கள். தாங்கள் எல்லோரும் பகவானது இன்சுவை அறிந்தவர்கள், கேட்டு கேட்டு திளைப்பவர்கள். ஆகவே ஸ்ரீமத் பாகவதமாகிற அமுதத்தை பருக அன்போடு கூட ஓடி வாருங்கள். ஒருவேளை 7 நாட்களும் கேட்டு இன்புற போதுமான நேரமில்லையெனில் ஒரு நாளாவது வந்து கேட்டு அனுபவியுங்கள். எப்படியும் நீங்கள் எல்லோரும் வந்து கேட்க வேண்டும். ஏனெனில் இது சத்காரியத்திற்கென்று 1 நிமிடம் கிடைப்பதும் அரிதே. இவ்வாறு வினயத்துடன் அனைவரையும் அழைக்க வேண்டும். அவ்வாறு வருபவர்களுக்கு தங்குமிடம் முதலிய வசதிகளையும் செய்து தர வேண்டும். புண்ணிய தீர்த்தக்கரைகள், செழுமையான வனாந்தரங்கள் அல்லது தன் வீடு, இவ்விடங்களே கதைகள் கேட்க ஏற்றவை. ஏராளமான மக்கள் வந்து அமர்ந்து கேட்கும்படியான விசாலமான மைதானம் இதற்கு மிகவும் உகந்தது. வீட்டில் உள்ள சாமான்களை ஒரு மூலையில் ஒழுங்காக வைத்துவிட்டு கதை கூறும் இடத்தை நன்கு பெருக்கி மெழுகி கோலமிட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி அழகுறச் செய்ய வேண்டும். மக்கள் வந்து உட்கார் 5 நாட்கள் முன்பிருந்தே விரிப்புகள் சேகரித்து வைக்கப்பட வேண்டும். நாற்புறங்களிலும் வாழை மரங்கள், தோரணங்கள் கட்டி ஒரு மேடை தயார் செய்ய வேண்டும். மேடையை சுற்றி வாழை, கமுகு, பாக்கு, மாந்தளிர்கள், புஷ்பங்கள் ஆகியவற்றால் அழகுறச் செய்ய வேண்டும். நாற்புறங்களிலும் கொடிகள், விதானங்கள் அமைக்க வேண்டும். அந்த அலங்கார மண்டபத்தின் மேல் சற்று உயரத்தில் விசாலமான 7 உலகங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதில் பற்றற்ற அந்தணர்களை அழைத்து வந்து உட்கார செய்ய வேண்டும். மக்கள் உட்கார்ந்து கதை கேட்க வசதியாக ஆசனங்களை அமைக்க வேண்டும். பின் கதை சொல்பவர்கள் அமர்வதற்காக ஒரு சிங்காதனத்தை அங்கு வைக்க வேண்டும். கதை சொல்பவர் கிழக்கு நோக்கி அமர்ந்தால் கேட்பவர்கள் வடக்கு நோக்கியும், சொல்பவர் வடக்கு நோக்கி அமர்ந்தால் கேட்பவர்கள் கிழக்கு நோக்கியும் அமர்ந்து கேட்க வேண்டும். அல்லது பூஜ்யரான வக்தாவும் சொல்பவரும் பூஜகர்களான கேட்பவர்களும் கிழக்கு நோக்கியே கூட அமரலாம். தேசம், காலம் ஆகியவற்றை அறிந்த சான்றோர்கள் கேட்பவர்களுக்கு இந்த மாதிரியான விதிமுறைகளை நிச்சயித்துள்ளனர். வேத சாஸ்திரங்களை அறிந்தவராகவும் காலம், இடத்திற்கேற்ப பல மேற்கோள்களை சுட்டிக்காட்டி நன்கு விளக்குபவராகவும் உலகியல் பற்றுக்களை களைந்தவராகவும் உள்ள நல்ல அந்தணரை விளக்கம் சொல்பவராக வியாசபீடத்தில் அமர்த்த வேண்டும். கதை சொல்பவன் பண்டிதனாக இருப்பினும் பல தர்மங்களை மனக்கலப்பத்துடன் கடைபிடிப்பவனாகவும் காமுகனாகவும் நாத்திகத்தை கூறுபவனாகவும் இருந்தால் அவனை ஸ்ரீமத் பாகவத்தை சொல்பவனாக நியமிக்கக்கூடாது. சொல்பவருக்கு உதவியாக அவரை போன்ற தகுதி படைத்தவர் ஒருவரையும் நியமிக்க வேண்டும். அவரும் சொல்பவரைப் போலவே ஐயங்களை தீர்ப்பவராகவும் மக்களுக்கு எடுத்துரைப்பதில் வல்லவராகவும் இருக்க வேண்டும். கதை சொல்பவர்கள் கதை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் தீட்சை ஏற்பதற்கு முன் சவரம் செய்து கொள்ள வேண்டும். அருணோதயத்திற்கு முன் காலை கடன்களை முடித்து கொண்டு அகமர்ஷண சூக்தங்களை ஜபித்த வண்ணம் நன்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். சந்தியா வந்தனம் முதலிய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை
முறைப்படி விரைவாக முடித்து கதையின் நடுவில் இடையூறுகள் வராமல் தடுப்பதற்காக ஸ்ரீ மகா கணபதியை பூஜிக்க வேண்டும். பின் பித்ருக்களின் திருப்திக்காக நாந்தி என்னும் ஆப்யுதாய சிராத்தம் செய்ய வேண்டும். அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக சுத்தி புண்ணியாக வாசனம் செய்து அந்த மண்டபத்தையும் சுத்தி செய்து அங்கு மண்டலம் போட்டு அதில் பகவான் ஸ்ரீஹரியின் பிம்பத்தையும் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தையும் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணது அச்சாவதார விக்கிரகத்திற்கு 16 விதமான ஆவாகனம், ஆச்சனம், பாத்தியமளித்தல் முதலிய சோடச உபசார பூஜைகளை முறைப்படி செய்து பிரதிட்சண நமஸ்காரங்களையும் செய்து முடித்து பின்வருமாறு பிரார்த்திக்க வேண்டும். கருணை கடலே, இந்த உலகியல் கடலில் மூழ்கி தவிக்கும் ஏழை நான். கர்மங்கள் என்னும் மயக்கமளிக்கும் முதலை என்னை பிடித்து விளங்குகிறது. இந்த சம்சார கடலிலிருந்து தயவுசெய்து என்னை கரையேற்றி வைப்பீராக. இதன் பின் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்திற்கு தூபம், தீபம், நைவேத்தியம் என்ற முறைப்படி பூஜனை புரிய வேண்டும். செய்யும்போது ஏதோ புத்தகம் தானே என்று ஈடுபாடு இல்லாமல் செய்யாது காதலாகி கசிந்துருகி ஈடுபாட்டுடன் பூஜிக்க வேண்டும். பின் ஒரு தேங்காயை புத்தகத்தின் எதிரில் வைத்து வணங்கி தெளிந்த மனத்தினனாய் இவ்வாறு துதிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் என்கிற பெயரில் சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே இங்கு வந்து வீற்றிருக்கிறார். எம்பெருமானே, இந்த பவசாகரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி உன்னை சரணம் பற்றினேன். எனது இந்த விருப்பத்தை எந்தவித இடையூறுமின்றி தாங்கள் தான் நிறைவேறச் செய்ய வேண்டும். கேசவா, நான் உனது அடிமையல்லவா? இவ்வாறு நமது எளிமையை கூறி இறைவனை வேண்டி பின் கதை சொல்பவருக்கு வஸ்திரபரணங்கள் அளித்து பூஜித்து பின் அவரை புகழ்ந்து வணங்க வேண்டும். பெரியோரே, தாங்கள் சாட்சாத் ஸ்ரீ சுகமுனிவரே, அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். ஆகவே கதையின் கருப்பொருளை விளக்குவதில் திறன் பெற்றவர். தயவு செய்து இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகளை எனக்கு விளக்கி கூறுவதன் வாயிலாக எனது அறியாமையை அகற்ற வேண்டும். பின் அவர் எதிரில் நமது நலனுக்காக மனமகிழ்ச்சியோடு கதை கேட்பதற்காக நியமங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த நியமங்களை முடிந்த வரையில் 7 நாட்களும் காத்து வர வேண்டும். கதையின் நடுவில் இடையூறு வராமல் இருக்க பகவானது 12 எழுத்துக்கள் கொண்ட துவாதசாட்சரி மந்திரத்தை 5 அந்தணர்களை கொண்டு ஜபிக்க செய்ய வேண்டும். பின் அந்தணர்கள், இறையழையர்கள், பஜனை செய்யும் பாகவதர்கள் ஆகிய அனைவரையும் வணங்கி முறைப்படி உபச்சாரம் செய்து அவர்களது அனுமதி பெற்று தன் இருக்கையில் அமர வேண்டும். உலகியல் விஷயங்களான மனைவி, மக்கள், சொத்து, பணம், வீடு, வாசல் என்ற சிந்தை அறவே ஒழித்து தெளிந்த மனதினாய் கதையின் கருப்பொருளிலே கருத்தூன்றி கேட்பதன் முழு பயனையும் பெறுவான். கதை கூறுவதில் அறிஞனான ஒரு சொற்பொழிவாளன் சூரிய உதயத்தில் கதையை தொடங்கி 3½ பிரகாரம் வரை, ஒரு பிரகரம் 3 மணி நேரம், நடுக்கமற்ற மெல்லிய இனிமையான குரலில் தனது நன்கு புரியுமாறு கதைகளை வாசிக்க வேண்டும். நடுப்பகலில் 2 மணி நேரம் கதை வாசிப்பதை நிறுத்தி வீண் வார்த்தைகள் பேசாமல் அன்றைய கதையின் தொடர்புடைய பகவானது கீர்த்தனைகளை இறையாடியர்களை கொண்டு பாடச் செய்ய வேண்டும். கதையின் இடையில் மலஜலம் கழிப்பதான தொல்லைகள் நேரிடாதிருக்க லகுவான ஆகாரத்தை ஏற்கலாம். ஆகவே கேட்பவர் உப்பு, புளிப்பு, சுவையற்ற விசை ஒரே ஒரு முறை மிக குறைந்த அளவில் ஏற்கலாம். முடிந்தால் 7 நாட்களும் உபவாசம் இருந்து கேட்கலாம். இல்லையேல் கொஞ்சம் நெய்யோ பாலோ உட்கொண்டு இனிமையான கதைகளை கேட்கலாம். பழங்களை ஆகாரமாக கொள்ளலாம். ஒருவேளை மட்டும் உணவு ஏற்கலாம். அல்லது எந்தவித நியமம் ஏற்றால் கதைகளை மனதார மகிழ்ச்சியோடு கேட்கலாகுமோ அந்த மாதிரியான நியமத்தையும் கை கொள்ளலாம். உணவு உண்டால் தான் கதைகளை மகிழ்ச்சியோடும் ஈடுபாட்டோடும் கேட்க முடியுமெனில் உணவு ஏற்பதே நலம் என்பது எனது எண்ணம். உபவாசம் கதை கேட்பதில் இடையூறு விளைவிக்கிறதெனில் அந்த உபவாசமே தேவையில்லை. நாரத மகரிஷியே, 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது என்கிற விரதம் மேற்கொண்டவர்களுக்கு சில நியமங்கள் உள்ளன. அதை கூறுகிறோம், கேளுங்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் அடியார்களுக்கான தீட்சை பெறாதவன் கதை கேட்பதில் தகுதி பெறாதவனே. நியமத்தோடு கதை கேட்பவன் தினமும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். தரையில் தான் படுத்துறங்க வேண்டும். கதை முடிந்தவன் நிலையில் தான் உணவு கொள்ள வேண்டும். பருப்பு, தேன், எண்ணெய், விருந்துணவு, தவறான எண்ணத்துடன் படைக்கப்பட்ட உணவு, பழைய உணவு ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. காமம், கோபம், மதம், மானம், பொறாமை, பேராசை, ஆடம்பரம், விருப்பு, வெறுப்பு ஆகியவற்றை விளக்க வேண்டும். வேதம், இறையடியார்கள், அந்தணர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், பசு வளர்ப்போர், பெண்கள், அரசன், சான்றோர்கள் ஆகியோர்களை நிந்திக்கக்கூடாது. நேமத்தோடு கதை கேட்பவன் மாத விளக்காய் இருப்பவள், சண்டாளன், மிலேச்சர்கள், ஒழுக்கத்தில் தாழ்ந்தவர்கள், காயத்ர மந்திரம் ஜபிக்காத அந்தணன், பெரியோர்களை வெறுப்பவன், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத நாத்திகன் ஆகியோருடன் பேசக்கூடாது. எப்பொழுதும் சத்தியம், ஒழுக்கம், கருணை, மௌனம், எளிமை, நேர்மை, அடக்கம், பெருந்தன்மை ஆகியவற்றோடும் பிறருடன் பழக வேண்டும். தரித்திரன், க்ஷயரோகமுள்ளவன் அல்லது வேறு நோய் கண்டவன், பாக்கியமற்றவன், பாவத்தொழில் புரிபவன், மக்கட்செல்வமற்றவன், முக்தி பேறு பெற விளைபவன் ஆகியோர் இந்த கதையை நிச்சயம் கேட்க வேண்டும். மாதவிடாய் நின்றவள், ஒரே பிள்ளையை பெற்றவள், மலடி, குழந்தைகள் பிறந்து இறத்தல், கரு சிதைந்து போதல் என்னும் தோஷமுடையவள் ஆகிய மாதர்கள் நிச்சயம் கேட்க வேண்டும்.
இவர்கள் அனைவரும் நியமத்துடன் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பார்களானால் நிறைந்த பலனை பெறுவார்கள். மிக உயர்ந்த தெய்வத்தன்மை பொருந்திய கதைகள் கோடிக்கணக்கான வேள்விகள் செய்த பயனை தருபவை. இவ்வாறான விதிமுறைகளை மேற்கொண்டு கதை முடிவில் உத்தியாபனம் என்னும் சடங்கை செய்ய வேண்டும். உத்தியாபனம் என்றால் கதை கூறுவோருக்கு கதை கேட்போர் உரிய பூஜனை புரிந்து தட்சிணை முதலியன தருதல். உயர்ந்த பயனை விரும்புபவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்த நாளான ஜென்மாஷ்டமி விரதம் போலவே இந்த கதையின் முடிவிலும் செய்ய வேண்டும். ஆனால் பொருள் ஒன்றுமில்லாத பக்தனுக்கு இந்த உத்தியாபனம் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அவன் பற்றற்ற பக்தனாகியால் கதைகளை கேட்பதனாலேயே தூய்மை பெற்று விடுகிறான். அவன்தால் உலகியல் பொருட்களில் ஆசையற்றவனாயிற்றே. சப்தாக வேள்வி முடிவரும் நாளில் கதை கேட்டு இன்புற்ற பக்தர்கள் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தையும் கதை கூறியவரை முறைப்படி பூஜிக்க வேண்டும். பின் கதை சொல்பவர் கதை கேட்பவர்களுக்கு பிரசாதமாக துளசி, பகவானுக்கு சாற்றிய மாலைகள், நிவேதனம் செய்த பண்டங்கள் ஆகியனவற்றை அளிக்க வேண்டும். பின் எல்லோரும் மிருதங்க முதலிய தாளங்களுடன் பகவானது குணங்களை பற்றிய கீர்த்தனங்களை பாட வேண்டும். இறைவனை ஜெய ஜெய போற்றி, ஜெய ஜெய போற்றி, வணக்கம் நமஸ்காரம் என்று இறைந்து பாடி சங்கொலி எழுப்பி வணங்க வேண்டும். அந்தணர்களுக்கு மேலே எளியோர்களுக்கும் பணமும் உணவும் தானமாக வழங்க வேண்டும். கேட்பவன் உலகியல் பற்றற்றவனாக இருப்பின் கதை முடிந்த மறுநாள் ஸ்ரீமத் பகவத்கீதை ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும். இல்லறத்தானாக இருப்பின் கர்ம சாந்தியாக விரத முடிவாக ஹோமத்தை செய்ய வேண்டும். அந்த ஹோமத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து பாயாசம், தேன், நெய், வெள்ளையல் மற்றும் அவிஸ், கஞ்சி வெடிக்காத சாதம் முதலிய திரவியங்களை ஹோமம் செய்ய வேண்டும். அல்லது ஒன்றுபட்ட மனதுடன் காயத்ரி மகா மந்திரத்தாலும் ஹோமம் செய்யலாம். ஏனெனில் உண்மையில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் காயத்ரி ஸ்வரூபம் தானே. ஹோமம் செய்ய சக்தியற்றவர்கள் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவண பயனை பெறுவதற்காக ஹோமத்திற்கான நெய், தேன் முதலிய ஹோமப் பொருட்களை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கலாம். சப்தாக சிரவண விதிமுறையில் நம்மை அறியாமல் ஏதாவது தவறுதலோ ஏற்றுத்தழுவுகளோ ஏற்பட்டிருந்தாலும் அந்த தவறுகளை நீக்கிக் கொள்வதற்கு அந்த குற்றங்களின் சாந்திக்காக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லாதால் இதை பாராயணம் செய்வது அனைத்து கர்மங்களையும் பயனுள்ளதாக செய்துவிடும். பின் 12 அந்தணர்களுக்கு பாயாசம், தேன், நெய்யுடன் உணவளிக்க வேண்டும். இந்த சப்தாக சிரவண விரதம் முழுமையடைய வேண்டி நல்ல காராம்பசுவையும் தங்கத்தையும் தானமளிக்க வேண்டும். நிறை செல்வமுடையவனாயின் 3 தோலா 30 கிராம் தங்கத்தில் ஒரு சிங்காதனம் செய்து அதில் அழகுற எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தை வைத்து அதற்கு தியானம், ஆவாகனம் என்ற முறைப்படி 16 வித உபச்சாரங்களால் பூஜனை புரிந்து நியமத்தோடு கதை கூறிய ஆச்சாரியனுக்கு நல்ல வஸ்திரம், ஆபரணங்கள், சந்தனம் ஆகியவற்றை அளித்து உபசரித்து நிறைந்த தட்சிணையுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு ஆச்சாரியருக்கு தருபவனே நல்ல அறிவாளி. அவன் பிறப்பிறப்பு என்கிற தலைகளிலிருந்து விடுதலை பெறுகிறான். இந்த சப்தாக விதிமுறை அனைத்து பாவங்களையும் களைந்து ஒழிப்பது. முறை தப்பாது இவ்வாறு செய்வதால் பரம மங்களங்களையும் அளிக்கும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் விரும்பிய நலன்களையெல்லாம் வாரி வழங்கும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற 4 பேறுகளையும் அளிக்கும். ஒரே சாதனம் இதுவே என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. சனகாதி முனிவர்கள் கூறுகிறார்கள், நாரதரே, ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை 7 நாட்களில் கேட்பது என்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுது தங்களுக்கு கூறினோம். இன்னும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? இந்த ஸ்ரீமத் பாகவத சிரவணத்தாலேயே போகமும் மோட்சமும் இகபர நலன்கள் யாவும் கைக்கு வந்து விடுகின்றனவே. இன்னும் என்னதான் வேண்டும்? சூதர் கூறுகிறார், சௌனகரே, இவ்வாறு கூறிய சனகாதி முனிவர்கள் விதிகளை தவறாது 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவச்சனம் செய்தனர். அதுதான் அனைத்து பாவங்களையும் நீக்க வல்ல புண்ணிய கதை, இகபர நலன்களையும் அளிப்பது. அனைத்து ஜீவராசிகளும் விரதமிருந்து இந்த கதைகளை கேட்டன. கதை முடிவில் புருஷோத்தமனான பகவானை முறைப்படி துதித்து போற்றினர். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை சப்தாக விதிப்படி கேட்ட ஞானம், வைராக்கியம், பக்தி ஆகிய 3 உடம்பில் வலிமை தோன்றியது. 3 இளமை பெற்றனர். அனைத்து ஜீவர்களின் இதயங்களையும் தம்பால் ஈர்த்தனர். தம் விருப்பம் நிறைவேறவே நாரதரும் பெருமகிழ்ச்சி கொண்டார். அவர் உடல் புலகாங்கிதம் அடைந்தது. பரமானந்த கடலில் மூழ்கி திளைத்தார். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை கேட்ட பகவத் பக்தரான நாரதர் கைகளை கூப்பிய வண்ணம் அன்பினால் தழுத்தழுக்க சனகாதி முனிவர்களை நோக்கி கூறினார். நாரதர் கூறுகிறார், இன்று நான் பிறர்க்கரிய பேறு பெரும் பெற்றுவிட்டேன். கருணையே வடிவான தாங்கள் எனக்கு அருள் புரிந்தீர்கள். அனைத்து பாவங்களையும் நீக்கும் பகவான் ஸ்ரீஹரியே பெற்றுவிட்டேன். தவசீலர்களே, அனைத்து அறங்களிலும் இந்த ஸ்ரீமத் பாகவத சிரவணமே மிக மிக உயர்ந்தது என்று நினைக்கிறேன். ஏனெனில் இதை கேட்டபோதே ஸ்ரீ வைகுண்டத்தில் விளங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பெற்று விடுகிறோமே. சூதர் கூறுகிறார், சௌனகரே, ஸ்ரீ விஷ்ணு பக்தரான நாரத மகரிஷி
இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையில் நிலையின்றி அவதூதராக இங்கும் அங்கும் திரிந்து வரும் யோகேஸ்வரான சுகாச்சாரியார் அங்கு வந்து சேர்கிறார். ஆனந்தவனத்தில் சனகாதி முனிவர் ஸ்ரீமத் பாகவத சப்தாக ஞான வேள்வியை முறைப்படி முடித்தபோது வியாசரது புதல்வரான சுகாச்சாரியர் தெய்வாதீனமாக அங்கு வந்து நின்றார். அவரோ 16 வயதினர், ஆன்ம ஞானி, அறிவுக்கடலை பொங்கச் செய்யும் பௌர்ணமி நிலவு. ஸ்ரீமத் பாகவதத்தை காதலாகி கசிந்துருகி மெல்லிய குரலில் நிதானமாக சொல்லிக் கொண்டிருப்பவர். அளவற்ற ஒளிவடைத்த ஸ்ரீ சுகர் அங்கு வந்ததும் அந்த அவையிலிருந்த அனைவரும் விரைவாக எழுந்து நின்று வணங்கி ஒரு உயர்ந்த பீடத்தில் அவரை அமரச் செய்தனர். நாரதர் மனம் கசிந்துருக அவரை பூஜித்தார். ஸ்ரீ சுகரும் ஆசனத்தில் சுகமாக அமர்ந்து, நான் சொல்லும் இந்த தூய்மையான செய்தியை கேளுங்கள் என்று கூறலானார். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், நீங்கள் அனைவரும் பரம ரசிகர்கள், சான்றோர்கள். ஸ்ரீமத் பாகவதம் வேதங்களாகிற கற்பத்தெருவிலிருந்து தானாக பழுத்து நழுவி விழுந்த பழம். இது மரத்திலிருந்து கைகளால் கொய்யாத பழம். சுகபிரம்மமாகிய கிளி கொத்திய பழம். தேவருலக இன்னமிதிலும் சுவையான பகவத் கதையமுது நிரம்பியது. முழுக்க முழுக்க ரசமானது. தோலோ கொட்டையோ அல்லது அது போன்ற தள்ளத்தகுந்த எந்த பொருளும் அற்றது. இது மானிட உலகில் தான் எளிதாக கிடைப்பது. உடலில் உயிருள்ளவரை இந்த அமுதத்தை பருந்தி கொண்டே இருங்கள். இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை ஸ்ரீ வேத வியாசர் என்கிற பெருந்தவசி எழுதியுள்ளார். இதில் தன்னலமோ கவடோ சூதுவாதோ இல்லாத தூய தர்ம நெறி உபதேசிக்கப்படுகிறது. தூய உள்ளம் கொண்ட சான்றோர்கள் ஏத்தும் பரம்பொருளான பகவானை பற்றி இதில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பரம்பொருளான இறைவனென்றோ அனைத்து நலன்களையும் அருளுபவர். அவர்தானே உண்மை பொருள். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்னும் முத்தாபங்களையும் வேரோடு களைபவர். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கை கொண்டவன் வேறு சாஸ்திரங்களையோ வேறு சாதனங்களையோ ஏற்க தேவையில்லை. பல பிறவிகள் செய்த புண்ணியத்தின் பயனாக ஒருவன் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க ஆவல் கொள்வானாகில் அக்கணமே அவனது இதய கமலத்தில் இறைவன் வந்தமர்ந்து விடுவார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் புராணங்களுக்குள் திலகம் போன்றது. இறையடியார்களுக்கான பொக்கிஷம். பரமஹம்சர்களான பெருந்தவசிகள் அடைய விரும்பும் தூய ஞானமே இதில் பெரும்பாலும் கூறப்பட்டுள்ளது. ஞானம், வைராக்கியம், பக்தியோடு கூடிய பற்றற்ற மோட்ச மார்க்கமே இதில் விளக்கப்பட்டுள்ளது. பக்தியோடு இதை கேட்பவன், படிப்பவன், மனனம் செய்பவன் முக்தியை பெறுவான். சுவை மிகுந்த இந்த ரசம் ஸ்வர்க்கம், சத்தியலோகம், கைலாயம், ஸ்ரீவைகுண்டம் முதலிய எங்குமே பிறர்க்கரியது. நீங்கள் இவ்வுலகத்தார் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே கிடைத்த போதே வேண்டுமளவு அள்ளி பருகுங்கள். விட்டு விடாதீர்கள். பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று வாழா இருக்காதீர்கள். சூதர் கூறினார். இவ்வாறு சுகபிரம்மம் கூறிக்கொண்டிருக்கும் போதே பிரகலாதன், பலி சக்கரவர்த்தி, உத்தவர், அர்ஜுனன் முதலிய தன் அடியார்களோடு சாட்சாத் பகவான் ஸ்ரீஹரி அச்சபையில் திடீரென்று தோன்றினார். அப்பொழுது நாரத மகரிஷி பகவானையும் அவரோடு வந்திருந்த அடியார்களையும் முறைப்படி பூஜித்தார். பகவான் மகிழ்ந்தது கண்டு தேவரிஷி நாரதர் அவரை ஒரு விசாலமான சிங்காதனத்தில் அமர்த்தினார். அவையினர் அனைவரும் அவர் எதிரே பகவத் குணங்களை கீர்த்தனம் செய்யலாயினர். அக்கீர்த்தன வைபவத்தை காண பரமசிவன் பார்வதி தேவியுடன் வந்து சேர்ந்தார். பிரம்மாவும் வந்திருந்தார். பகவானது கீர்த்தனம் ஆரம்பமாயிற்று. பிரகலாதன் நடுக்கத்தின் காரணமாக கைகளினால் தாளம் போடலானார். உத்தவர் ஜால்ரா போட்டார். நாரதர் வீணை வாசித்தார். சங்கீத வித்தையின் சொர ஆலாபனைகளில் கைதேர்ந்த அர்ஜுனன் ராகத்தை விரிவாக ஆலாபனை செய்தார். இந்திரன் மிருதங்கம் வாசித்தார். சனகாதி முனிவர்கள் பஜனையினிடையே ஜெய ஜெய போற்றி போற்றி என்று கோஷம் செய்தனர். இதற்கெல்லாம் முன்பாக சுக மகரிஷி பலவித நர்த்தனங்களால் அக்கீர்த்தனங்களின் உட்பொருளை விளக்கலானார். இதற்கிடையில் ஒளிமயமாக விளங்கும் பக்தி, ஞானம், வைராக்கியமாகிய மூவரும் நடிகர்கள் போல் நடனமாடத் தொடங்கினர். இவ்வாறு உலகியலுக்கெட்டாத தெய்வீகமான பஜனையை கண்ட பகவான் மனமகிழ்ந்த குரலானார். இப்போது நீங்கள் கூறும் கதை அழகையும் பாட்டின் இனிமையும் கண்டு மிக மகிழ்ந்தேன். உங்களது பக்தி என்னை உங்கள் வசமாக்கி விட்டது. ஆகவே விரும்பும் வரத்தை கேளுங்கள். இவ்வாறு பகவான் கூறியதை கேட்டு மகிழ்ந்த அவையினர் காதலாகி கசிந்துருகி பகவானிடம் கேட்கலாயினர். இறைவா, இனி எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணம் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தாங்கள் தங்கள் அடியார்களுடன் வந்திருந்து காட்சி தர வேண்டும். இதுவே எங்களது விருப்பம். இதை தாங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும்.
இறைவனும் அப்படியே ஆகட்டும் என வரமருளி மலைந்தருளினார். அவர்தான் அச்சுதனாயிற்றே. பக்தர்களது விருப்பத்தை நழுவ விடாதவர் என்பது பொருள். இதன் பின் நாரதர் பகவான் மற்றும் அவரது பார்ஷதர்களின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி பின் ஸ்ரீ சுகபிரம்ம முதலிய தவசிகளின் திருவடிகளிலும் வீழ்ந்து வணங்கினார். ஸ்ரீமத் பாகவத கதைகளாகிற இன்னமுதத்தை பருகியதால் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஜீவாத்மா, மாயை, பரமாத்மா, இந்த உலகம் ஆகிய அனைத்தும் வேறு வேறு என்கிற அவர்களது அறியாமை அகன்றது. அனைவரும் தத்தம்மிடம் சென்றனர். அப்போது ஸ்ரீ சுகமகரிஷி பக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகிய மூன்றையும் தமது சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதத்தில் நிலைப்படுத்தினார். ஆகவே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சேவிக்கும் அடியார்களது திருவுள்ளத்தில் பகவான் வந்து அமர்கிறார். ஏழ்மை நோயால் துன்பப்படுபவர்கள், மாயை, அறியாமை என்கிற பிசாசினால் அவதிப்படுபவர்கள், உலகியல் கடலில் வீழ்ந்து தவிப்பவர்கள் ஆகியவர்களின் துன்பங்களை களைந்து நலமளிப்போம் யாம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கர்ஜனை புரிகிறது. சௌனகர் கேட்கிறார், சூத புராணிகரே, சுகபிரம்ம ரிஷி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்திற்கு எப்போது கூறினார்? கோகர்ணன் துந்துகாரிக்கு எப்போது சொன்னார்? சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு எப்போது கூறினர்? எங்களது சந்தேகத்தை கருணையோடு தெளிவாக்க வேண்டுகிறேன். சூதர் பதில் கூறுகிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தமது ஸ்ரீ வைகுண்டம் சென்றபின் கலியுகம் ஆரம்பித்து 30 வருடங்கள் கழித்து புரட்டாசி மாதம் வளர்விரை நவமியன்று ஸ்ரீ சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தை கூற ஆரம்பித்தார். மன்னன் பரீட்சித்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டபின் கலியுகத்தின் முதல் 200 வருடங்கள் கழித்து ஆடி மாத வளர்விரை நவமியில் கோகர்ணன் துந்துகாரிக்கு இந்த கதைகளை கூறினார். இதற்கு பின் கலியுகத்தில் மேலும் 30 வருடங்கள், அதாவது 230 வருடங்கள் கழித்து கார்த்திகை மாத சுக்லபட்ச நவமி முதல் சனகாதி முனிவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை நாரதருக்கு கூறினார்கள். குற்றமற்றவரே, சௌனகரே, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்ததா? கோரமான இந்த கலியுகத்தில் சம்சார துயரக்கடலை கடக்க ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதே. இதுதான் உலகியல் துன்பங்களை நீக்கும் ஒரே மருந்து. ஆகவே சான்றோர்களே, இக்கதையும் அதை விருப்பத்தோடு பருகுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இதுவே உகப்பானது. பாவங்கள் அனைத்தையும் நொடியில் களைவது, முக்தி பெறுவதற்கான ஒரே வழி இறை அன்பை பெருக்குவது. வேறு நலம் தரும் சாதனங்கள் உண்டா என தேட வேண்டாம். தீர்த்த யாத்திரை செய்வதால் தான் என்ன கிடைக்கப் போகிறது? பாவிகளை தண்டிக்க பாசத்தை கையிலேந்திய தன் தூதர்களை கண்ட யமதர்மராஜன் தூதர்களை இதோ பாருங்கள், இறைவனது கதையமதை பருகி நிற்பவர்களிடம் செல்லாதீர்கள், ஒதுங்கி நில்லுங்கள். பிறர்களை தண்டிக்கும் தகுதிதான் எனக்குண்டு, பகவானது அடியார்களை அன்று என்று அவர்கள் காதுகளில் ரகசியமாக கூறினார். சுவையற்ற இந்த உலகியல் விஷயங்களில் நச்சுப் பொருள்களில் கொண்ட ஆசையா மதிமயங்கி நிற்கும் அறிவிலிகளே, உங்கள் நலனுக்காக அரை நொடி நேரமாவது ஸ்ரீ சுகர் கூறிய ஸ்ரீமத் பாகவதமாகிற ஒப்பற்ற கதையமதை பருகுங்கள். அற்பமான கதைகள் நிரம்பிய தீய வழியில் வீணாக ஏன் அலைந்து திரிகிறீர்கள்? இந்த கதை உங்கள் காதுகளில் புகுந்ததுமே முக்தி இன்பம் உங்கள் கைகளில். இதற்கு சாட்சி யார் என கேட்கிறீர்களா? பரீட்சித்து மன்னன் தான். அன்பு சுவை நிறைந்து விளங்கும் வெள்ளத்தில் நிலை நின்று ஸ்ரீசுகர் இக்கதைகளை கூறியுள்ளார். எவனது கண்டத்தில் தொண்டையில் இதன் சுவை நிற்குமோ அவன் ஸ்ரீ வைகுண்டத்தில் தலைவனாகிறான். சௌனகரே, பல சாஸ்திரங்களை நன்கு படித்து பின் மறைத்து வைத்திருந்த இந்த ரகசியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அனைத்து சாஸ்திரங்களையும் பிழிந்தெடுத்த சாரி இது. சித்தாந்தங்களின் பிழிவும் இதுதான். இந்த பிரபஞ்சத்தில் இதை காட்டிலும் பவித்திரமானது வேறொன்றும் இல்லை. எல்லையற்ற உயர்ந்த ஆனந்தம் வேண்டுமா? 12 ஸ்கந்தங்களுடைய இந்த பாகவத கதையமதை பருகுங்கள். விதிமுறை தவறாது பக்தியோடு இதை கேட்பவன், தூய மனம் படைத்த இறையடியார்களின் முன் இதை கூறுபவன் ஆகிய இருவரும் வழிமுறை தவறாது ஒழுகிய காரணத்தால் இதன் முழு பயனையும் பெறுவார்கள். உலகிலும் அவர்கள் பெறுவதற்கரிதானவை என எதுவுமே இல்லை. அவர்கள்தான் இகபர இன்பங்களை பெறுகிறார்களே. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் 6வது அத்தியாயம் முற்றிற்று. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே குருபவனபுரேஷாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் முற்றிற்று.